வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம். முருக பக்தர்கள் எல்லோரும் தவற விடக்கூடாத நாள் தைப்பூசம். இன்னைக்கு பதிவு என்னன்னா, தவற விடக்கூடாத தைப்பூசம். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்னு சில உண்டு. சஷ்டி, கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஐப்பசியில வரக்கூடிய கந்த சஷ்டி, 6 நாள் விரதம் இருப்போம் இல்லையா, அந்த நாள். அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் தைப்பூசம். இந்த பூசம் நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்புனா, குரு பகவான் உச்சமாக கூடிய நட்சத்திரம் பூசம். அது சனியினுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல தான் குரு பகவான் உச்சமாகிறார். காலபுருஷனுக்கு 4வது வீடு. நம்ம ஜாதகத்துல எனக்கு வீடு அமையுமா, எனக்கு கார் அமையுமா, சொத்து சுகம் அமையுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம எங்க பார்ப்போம்னா 4ஆம் இடத்தை தான் பார்ப்போம். ஜாதகத்துல 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. குருனா படிப்பு, கல்வி. நம்ம நல்லா படிச்சோம்னா குரு உச்சமாகிற வீடு கடகம், 4ஆம் இடம். நல்லா படிச்சிருந்தோம்னா நமக்கு சொத்து, வீடு, வண்டி எல்லாம் அமையும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய சூட்சுமமான விஷயம். அம்மா அப்பா கொடுக்குறாங்களோ இல்லையோ, பரம்பரை சொத்து வருதோ இல்லையோ, கல்வி இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும். குரு அங்கே உச்சமாகிறார். இந்த தைப்பூசம் அன்றைக்கு முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிற போது எண்ணற்ற பலன்களை பெற முடியும். ரொம்ப முக்கியமா, நான் போன வருஷம் தைப்பூசத்துக்கு நிறைய பேருக்கு இந்த திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், தைப்பூசம் அன்னைக்கு முழுக்க விரதம் இருந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணுங்க. சில ஆண்கள் 48 நாள் விரதம் இருந்தாங்க. பொதுவாக தைப்பூசத்துக்கு 48 நாள் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. 48 நாள் விரதம் இருந்து தைப்பூசம் அன்றைக்கு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுவாங்க. பெண்கள் 48 நாள் விரதம் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான காரியம். அதனால பெண்கள் 21 நாட்கள் மாலை போட்டு தைப்பூசம் அன்றைக்கு முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுவாங்க. அல்லது கடைசி 6 நாட்கள், தைப்பூசம் பிப்ரவரி 11னா அதுக்கு முந்தைய 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அதுவும் முடியாதவர்கள் தைப்பூசம் அன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். போன வருஷம் நான் நிறைய பேருக்கு தைப்பூச வழிபாடு சொல்லியிருந்தேன். அதுல சில ஆண்கள் 48 நாள் மாலை போட்டு வேண்டி இருந்தாங்க. அதுல நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. இப்ப யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, ஏன்னா குரு பகவானுடைய அருள் வேணும். வியாழ நோக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் நாங்க ஜாதகத்துல. வியாழ நோக்கம் வந்துருச்சு, குரு பயிற்சியாகி வரார், திருமண காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குருவினுடைய அருள், வீட்டுல சுபகாரியம் நடக்கிறதுக்கு நமக்கு குருவினுடைய அருள் வேணும். யாருக்கெல்லாம் நல்லபடியா திருமணம் ஆகணும்னு காத்துட்டு இருக்கிறீங்களோ, அல்லது உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல், எனக்கு இது வேணும், ப்ரமோஷன் வேணும், வேலை வேணும், இன்னும் நல்லா சம்பாதிக்கணும், சம்பள உயர்வு வேணும், சொந்த வீடு வேணும், இந்த மாதிரி உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் தைப்பூசம் அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக முருகப்பெருமான் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த தைப்பூச வழிபாடு பத்தி நம்ம இலக்கியங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பிப்பதற்காக பாடுகிற போது சொல்றார், தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். திருவிடைமருதூர் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் அந்த காவிரி ஆற்றங்கரையிலேயே பூசத்துறைன்னு இருந்திருக்கு. பூசத்துறைனா என்னன்னா, பூசம் நட்சத்திரம் அன்றைக்கு மக்கள் ஒன்று கூடி நீராடுவதற்கு என்றே இருந்த துறை. அதனாலதான் அதுக்கு பேரு பூசத்துறை. நம்முடைய இலக்கியங்கள்ல தைப்பூசம் பத்தி நிறைய பார்க்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, நான் நிறைய வெளிநாடுகளுக்கு சொற்பொழிவுக்கு போறதுனால இலங்கையில, மலேசியாலெல்லாம் இந்த தைப்பூச வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. காவடி எடுத்துட்டு போவாங்க, பாத யாத்திரை போவாங்க, அதிகமா பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க, அறுபடை வீடுகளுக்கு பாத யாத்திரை போவாங்க. இப்படி முருக பக்தர்கள் எல்லோரும் முருகனுக்காகவே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு இருக்கிற விரதம் தான் தைப்பூச விரதம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம். முதல் நாள் மாலை 7:15 மணி போல பூச நட்சத்திரம் தொடங்குது. விரதம் இருப்பவர்கள் அன்று மதியத்தோட உணவு முடிச்சுட்டு, அதாவது திங்கட்கிழமை, முதல் நாள் திங்கட்கிழமை பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை மதியமே நீங்க உணவெல்லாம் முடிச்சுட்டு மாலையில இருந்து அந்த விரதத்தை தொடங்கி தைப்பூசம் முழுக்க விரதம் இருந்து அன்றைக்கு கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்து
நீங்க எதுக்காக இந்த விரதம் இருக்கிறீங்களோ, உங்களுடைய கோரிக்கைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி முருகப்பெருமானை நல்லா வேண்டிக்கோங்க. வீட்ல நம்ம முருகன் படம் வச்சிருப்போம். வீட்ல நல்ல படையல் போட்டு முருகனுக்கு நிவேதனம் வைத்து சாமி கும்பிடுங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. நான் ஏற்கனவே ரகசிய உண்மைகள் சேனல்லே உங்களுக்கு நிறைய பாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். முருகனுக்கான மந்திரங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பாராயணம் செய்து வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நல்ல பலன்களை பெற முடியும். வீட்டுல வேல் வச்சிருக்கிறவங்க அன்னைக்கு வேல் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா தைப்பூசம் அன்றைக்குத்தான் அன்னை பார்வதி தேவியிடம் உமாதேவியிடம் முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்வதற்கு வேல் வாங்கினார். நீங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தா வேல் வழிபாடு செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுலயும் முக்கியமாக தைப்பூசம் அன்றைக்கு வேல் வழிபாடு பண்ணணும். தேவர்கள் வேலும் முருகனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற கந்த புராண பாட்டு ஒண்ணு இருக்கு. நாங்க வேலை கும்பிட்டோம், அந்த வேல் வழிபாடு முருகப்பெருமானே எங்களுக்கு துணை இருந்து எங்களுடைய கவலையெல்லாம் தீர்ந்ததுன்னு தேவர்கள் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதுறார். அந்தமில் ஒளியின் சீரால் அருமுகம் படைத்த பண்பால் எந்தை கனின்றும் வந்த இயற்கையால் சத்தியாம் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற தன்மையால் தனி வேல் பெம்மான். யாருன்னா நம்ம முருகப்பெருமான் கையில வேல் வச்சிருக்கான். தனி வேல் பெம்மான் கந்தனே என்ன. வேல் வேற முருகன் வேற கிடையாது. வேல் தான் முருகன், முருகன் தான் வேல். தனிவேல் பெம்மான் கந்தனே என்ன நின்னை கண்டு உளம் கவலை தீர்த்தோம். இதை யார் சொல்றானா 30 முக்கோடி தேவர்களும் ஒன்று சேர்ந்து சொல்றாங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்ததால், அவனுடைய வேலை வழிபாடு செய்ததால் எங்களுடைய கவலை நீங்க பெற்றோம் என்று 30 முக்கோடி தேவர்களும் சொல்வதாக கந்தபுராணம் சொல்கிறது. அதனால் முருக பக்தர்கள் தைப்பூசம் அன்றைக்கு முருகப்பெருமானை உங்களால முடிந்த அளவுக்கு விரதம் இருந்து, ஏன்னா ரொம்ப உடலை வருத்திக்க தேவையில்லை, உங்களால எப்படி முடியுமோ அப்படி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நிறைவேற வேண்டிய பிரார்த்தனை எதுவோ அதை முருகப்பெருமானிடம் சொல்லுங்கள். நிச்சயமாக தைப்பூச வழிபாடு என்பது நாம் தவறவிடக்கூடாத வழிபாடு. அது நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.